ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நாள் இது, கர்த்தருடைய நாள் இது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவோம் ஒரு சிறிய தியானத்தோடு. ஜெபிப்போமா? வாருங்கள். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வாழ்க்கையில உம்மை ஆராதிக்க சபையாக கூடி ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களோடு கூட விசுவாசிகளோடு சேர்ந்து ஆராதிக்கவும் ஜெபிக்கவும், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் நற்கிரியைகளை செய்யும்படி ஊக்கப்படுத்தவும் தந்த தருணத்திற்காக நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலயத்துக்கு போகையிலே எங்களை ஆசீர்வதியும். தேவனுடைய ஆலயத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு போகும்போது உன்னுடைய நடத்தை ஜாக்கிரதை என்று உம்முடைய வசனம் எச்சரிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்த உதவும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம உலகளாவிய விதத்திலே அநேக ஆலயங்களில் தேவ பிள்ளைகள் ஒன்று கூடுகிறார்கள். நம்முடைய நேரங்கள் வேறாக இருந்தாலும், இடங்கள் வேறுபட்டாலும், தேவனுடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நியமித்த நாலு நிமித்தம், ஆண்டவர் தந்த வாய்ப்பின் நிமித்தம் அவரை துதிப்போம். நீங்க உங்க ஆலயங்களுக்கு போகிறீங்களா? பாருங்க, ஒரு சிலருடைய ஆலயங்கள் அதிகாலமே நடக்கும். பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பகல் எல்லாம் அவங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொள்ளுவாங்க. சிலது பாருங்க, மத்தியானத்திலிருந்து அது நடக்கும், சாயங்காலம் வரை அங்க இருப்பார்கள். நீங்க எவ்வளவு நேரம் அங்க இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாளில் நாள் முழுவதும் தேவனுடைய ஆலயத்தில் அவர் வேலைகளிலே தேவனுடைய காரியங்கள் நிமித்தம் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வாரம் முழுவதும் நம்முடைய சரீர தேவைகளுக்காக ஓடுகிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட நம்முடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே என்று உலகம் முழுவதிலும் நினைவு கூறுகிறார்கள். ஆமாங்க, இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, என்னங்க இப்படி காதலர்கள் தினம் என்று சில நாட்களை விசேஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுவார்கள். ஏனென்றால் மனிதர்களுக்கு ஃபாதர், தகப்பனின் அருமை, தாயின் அருமை, மனைவியின் அருமை, பிள்ளைகளின் அருமை, சொல்லப்போனால் தேவனுடைய அருமையும் தெரியாதவளா இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாள், எவ்ரி சண்டே இஸ் a day of the Lord. அது தேவனுடைய நாள் என்று நீங்க எத்தனை பேர் அப்படி பின்பற்றுகிறீர்கள்? நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று கட்டளைகள் சொல்லும் முன்பே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்காக உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நமக்கு பிறப்பை கொடுத்த உலக ரீதியான வாழ்க்கை தந்த பெற்றோருக்கு நாம் எப்போதும் கடன் பட்டு இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்து ஆளாக்கி போஷித்து பாதுகாத்து நமக்கு திருமணங்கள் செய்து நம்மை ஒரு வீட்டாராக செய்யும் வரை அவங்களுடைய கடமை. அவ்வளவாய் தேவன் அவர்களை நியமித்தார். அப்படிப்பட்ட ஆதரவாக தேவன் நமக்கு அவர்களை தந்தார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் தகப்பனுடைய வார்த்தை கேளாதவர்களாக, தாயின் மீது எதிர் திரும்புகிறவர்களாய், தகப்பனை கேலி செய்பவர்களாய், தாயையும் கூட கொள்ளையிடுவதற்கு பணத்திற்காய் துன்புறுத்துகிறவர்களாய் இருப்பது என்பது எவ்வளவோ வேதனையான விஷயம். இது காணப்படுகிற உன் பெற்றோரை நீ கனம் பண்ணாவிட்டால், நேசிக்காவிட்டால், மரியாதை கொடுக்காவிட்டால், உன் கண்ணெதிரே உனக்கு அன்பை பகிர்ந்தவர்களை நீ அலட்சியம் செய்தால், உன்னுடைய தேவனை நீ எப்படி நேசிக்க முடியும்? தேவனுடைய அன்பை எப்படி நீ உணர்ந்து கொள்ள முடியும்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கே நமக்கு தேவன் தாயையும் தகப்பனையும் தந்திருக்கிறார். தாயின் அன்பு இனிமையானது, தகப்பனின் அன்பு காரமானது. தாயின் அன்பு தேற்றுகிறது, தகப்பனின் அன்பு எச்சரிக்கிறது. தாயின் அன்பு அரவணைப்பது, தகப்பனின் அன்பு சிட்சிப்பது. சமமாக இவர்கள் இப்படி பகிரும் போது அந்த பிள்ளைகள் உத்தமர்கள் ஆவார்கள். இந்த ஃபாதர்ஸ் டே சந்தர்ப்பமாய் நீங்க ஒரு ஃபாதரா? நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்க உங்க பரமபிதாவை கனம் பண்ணுகிறீங்களா? உனக்கு பிறப்பை தந்த தந்தையை கனப்படுத்துறீங்களா?
நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதையே அறுப்பீர்கள். என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிவதில்லை என்று எத்தனையோ தகப்பன்மார் சொல்லுவார்கள். ஆனால் நீ உன்னுடைய பரம தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் உன் பிள்ளைகள் உனக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள்? தகப்பனாய் உங்கள் கடமை எவ்வளவு பெரியதோ நீங்க எப்பயாவது உணர்ந்தீங்களா? தகப்பனாய் நீங்க உங்க பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை காத்து கொள்ள வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும், தீங்கிலிருந்தும் பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும். அவர்கள் இஷ்டம் போல வளராதபடி, உலகத்திலே பாவத்திலே விழாதபடி அவர்களை மிக ஜாக்கிரதையா வளர்க்க வேண்டும். சிக்ஷையிலும் கடிந்து கொள்ளுதலிலும் சிக்ஷையும் ஒரு அளவில பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை இன்றைக்கு பெற்றோர் அவங்க வெறுத்து போகிற அளவு சிக்ஷிக்க அல்லது அவங்க பகைக்கும்படிக்கு அவர்களை துன்புறுத்த முயற்சிக்கிறதுனால்தான் பிள்ளைகள் நம்முடைய பேச்சை இன்றைக்கு கேட்பதில்லை. அன்போடு தண்டிங்க, சிக்ஷிங்க, அக்கறை எடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. பாருங்க, தேவன் நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. தாய்மார்களாய் தகப்பன்மாராய் அவர்களை நாம உத்தமமானவர்களாய் தேவ பயத்திலே வளர்ப்பது நம் பொறுப்பு. சரி, இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு தந்தை இருக்கிறாரா? நீங்க உங்கள் அப்பாவின் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தகப்பன் என்றால் நமக்கு இந்த உலகத்திலே தகப்பன் வித்து நமக்குள் இருக்கிறது. தாய் தகப்பன் மூலமாய் நாம் இந்த உலகில் பிறந்தோம். அதை என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது. தேவன் இப்படி நமக்கு நியமித்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மூலமும் காரணமும் ஆண்டவரே. ஆனால் தேவன் பயன்படுத்திய பெற்றோரின் மூலமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உன் பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டும். அவர்கள் வார்த்தையை கேட்டு அவளுக்கு கீழ்ப்படிந்திரு. அவர்களை கனம் பண்ணு, அவர்களை நேசி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இரு. நம்முடைய ஆண்டவர் ஒரு குமாரனா இந்த உலகத்துக்கு வந்து எப்படி கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய பாடுகள் மூலம் கற்றுக்கொண்டு தகப்பனோடு எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும் என்பது அவர் ஜப வாழ்க்கையின் மூலமே தெரியப்படுத்துகின்றார். தகப்பனின் சித்தத்தை செய்வதே அவருடைய நோக்கமாய், அவருடைய சித்தமாய் வைத்துக் கொண்ட இயேசு பிதாவுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்து, பிதாவே உடைய கரத்திலே ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிதாவினுடைய நடத்துதலில் இருந்தபடி, பிதாவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தபடி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியதாக பிதா விரும்பிய நிலையிலே வாழ்ந்து இந்த உலகத்திற்குள் அவர் வந்த வேலையை முடித்து அவருடைய ராஜ்யத்தை சென்றடைந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஒரு குமாரனா எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் அடிச்சுவடுகளில் நாம நடக்கும்போது ஒரு நல்ல மகனாக நாம் இருக்க முடியும், ஒரு நல்ல தகப்பனாக நாம இருக்க முடியும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12 எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனை, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, என்னங்க, ஆண்டவர் தாம் நேசிக்கிறவர்களை அவர் சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் நேசிக்கிறவனை சிக்ஷிக்கிறார். அதனாலதான் தாய் தகப்பனுடைய சிக்ஷையை நாம அலட்சியம் பண்ணக்கூடாது. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரர் உண்டோ? தகப்பன் சிக்ஷியாத மகன் என்னங்க நல்லா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் பேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. நீங்கள் சிக்ஷை எனக்கு வேண்டாம், சிக்ஷிக்கும் தகப்பன் வேண்டாம், உலக தகப்பனும் வேண்டாம், பரலோக தகப்பனும் வேண்டாம், எனக்கு தேவனும் வேண்டாம், எனக்கு தகப்பனும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், என் இஷ்டம் போல இருப்பேன் என்று முரடா இருக்கிறவர்கள் அவர்கள் குமாரர் இல்லையா பாருங்க, தவறாக பிறந்தவர்களா இருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேசி பிள்ளைகள் என்று. வேசியின் பிள்ளைகளுக்கு தகப்பன் யார் என்று தெரியாது, யாருக்கும் அக்கறை இருக்காது. இன்றைக்கு அநேகர் நமக்கு தேவன் தந்த தகப்பனை அலட்சியப்படுத்தி தாயை இகழ்ந்து
நாம் யார் கடிந்து கொள்ளுதலையும் யார் சீர்திருத்தலையும் எடுத்துக்கொள்ளாமல், நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தர் நம் பரம தகப்பனின் வார்த்தையும் கேளாமல், அவருடைய வசனத்திற்கு ஏற்றபடியான கடிந்து கொள்ளுதலையும் சிற்றையும் ஏற்க மனதில்லாதவர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருப்பார்கள். பாருங்க, உலக சம்பந்தப்பட்ட தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் நம்மை சிட்சிப்பார்கள். நம்முடைய அப்பா எவ்வளவு காலம் நம்மை கடிந்து கொள்வார், சிட்சிப்பார். நீங்க அவரோடு இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு திருமணம் ஆகும் வரைக்கும், உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் வரைக்கும் ஒருவேளை. பாருங்க, அதற்கு மிஞ்சி உங்க தகப்பன் இருக்கவே மாட்டார். தகப்பன் வேண்டும் எனும் போது தகப்பன் இல்லாதவர்களாய் வேதனைப்படுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தகப்பன் இருந்தால் தகப்பன் எனக்கு தலைவலியா இருக்கிறார், ஒன்றுக்கும் தடையா நிற்கிறார், இடையூறு செய்கிறார், எல்லாத்துக்கும் வேண்டாம் என்கின்றார், அடிக்கடி என்னை கடிந்து கொள்ளுகிறார், சிட்சிக்கிறார் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் கொஞ்சம் நாட்கள் ஆகும் போது அவர்கள் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொண்டு, ஐயோ என் அப்பா இருந்தா நல்லா இருக்குமே, அவரோடு சொல்லிக் கொண்டிருப்பேனே, அவர் எனக்கு அறிவுரை கொடுப்பாரே, அவர் என்னை தேற்றுவாரே என்ற எண்ணம் வருமா? அப்படிப்பட்ட ஞானோதயம் வருவதற்குள்ள அந்த தகப்பன் நமக்கு இருக்க மாட்டார்கள். அதனாலதான் சிறு வயதிலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சீர்திருத்தலையும் எடுத்துக்கொள்ள முயற்சியுங்க. குமாரனாய் கீழ்ப்படிந்தால் நீ தகப்பனாய் உன் பிள்ளைகளை உத்தமர்களாக செய்ய முடியும். நீ அலட்சியமாய் உன் வாழ்க்கையை குறித்திருந்தால் நாளைக்கு உன் பிள்ளைகள் உன் விஷயத்துல அலட்சியமாக இருப்பதை, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பதை பார்த்திடுவாய். இன்றைக்கு தந்தையர் தினம் அன்று உங்களுடைய ஃபாதரை விஷ் பண்ணீங்களா? உங்களுடைய தகப்பன் இருக்கிறாரா? இந்த உலகத்திலும் வாழ்கிறாரா? நீங்க பெரிய பாக்கியவான். தயவு செய்து உங்க தகப்பனை விசாரியுங்க. அவர்கள் முதிர் வயதுல அவர்களை தேற்றுங்க, அவங்களை பார்த்து கொள்ளுங்க. நீங்க அன்போடு அவர்களை விசாரித்தாலே போதும், உங்க தகப்பன் உங்களிடத்தில் மகிழ்வதற்கு. தகப்பன்மார்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஆயத்தப்படுத்துவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே, அன்பை எதிர்பார்க்கிறார். உங்களை எவ்வளவோ நேசித்து, உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு, உங்களிடத்துல எவ்வளவோ அவர்கள் டைமை, அவங்க பலத்தை, அவங்க நேரத்தை, அவங்க பணத்தை செலவழித்து நீங்க உத்தமர்களாய் பெரியவர்களாக வேண்டும் என்று உங்களை பார்த்து அவர் மகிழ வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர உங்களிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்ள இல்லை இல்லையா? ஆகவே உங்க தகப்பனை இந்த நாளிலே வாழ்த்துங்கள். போன் செய்து பேசுங்க. ஒருவேளை வேற இடத்துல இருந்தா, உங்க வீட்டிலேயே இருந்தா அவங்கள விசாரியுங்க. அன்போடு கூட அவளுக்கு ஒரு சின்ன வெகுமதியை கொடுங்க. Send them a gift even if they are far off. ஒரு சிறிய வாழ்த்துதல் அனுப்புவதன் மூலம், ஒரு பரிசு அனுப்புவதன் மூலம், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், அப்பா எப்பொழுதும் உம்மை நான் மதிக்கின்றேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தாக்கத்தை செலுத்தி இருக்கிறீர் என்பதை ஒரு அடையாளமா நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க ஒத்துக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் தகப்பனின் வாழ்க்கை உங்களுக்குள் எவ்வளவோ தாக்கத்தை உண்டாக்குகிறது. அநேக முறை அதிலே நன்மையும் தீமையும் கூட இருக்கும். ஆனால் நீங்க தேவ பிள்ளையானால், நீங்க கர்த்தருடைய பிள்ளையானால் தீமையை விட்டு விடுவீர்கள். ஆகவே அதிலே நன்மையான, நல்லதான, பிரயோஜனமான நல்லவைகளை அது உங்க டிஎன்ஏவிலே வந்துவிடும் பாருங்க. ஆகவே எப்பொழுதும் நம் தகப்பனுக்கு கடன்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாம் தகப்பனாய் நம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த உலக தந்தைகள் அனைவரும் யாரும் பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. Don't expect your father to be a perfect person in the world. அவருக்குள் குறைகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனாலும் அவர்கள் உங்களை பெற்றிருக்கிறார்கள். உங்க தாயும் உங்கள் தகப்பனும் உங்களுக்கு பிறப்பை தந்தார்கள். அவர்கள் ஒருவரே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை கனம் பண்ணுங்க, நேசிங்க. ஆனால் இந்த தகப்பனை நீங்க சார்ந்து கொள்ளாதீங்க. நமக்கு பரம தகப்பன் இருக்கிறார், பரலோக பிதா இருக்கிறார், நித்திய பிதா நமக்கு இருக்கிறார். முதிர் வயது வந்தாலும் நம்மை தூக்கி சுமக்கிறவர் அவரே. அவர் நம்முடைய உண்மையான தகப்பன், நித்திய பிதாவா இருக்கிறார். அதனாலதான் நீங்கள் தேவனை உங்கள் தகப்பனாய், உங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து உங்களுக்கு அவசியமான ஆறுதல், உங்களுக்கு தேவையான எச்சரிக்கை, உங்களுக்கு தேவையான போஷிப்பு, உங்களுக்கு தேவைப்படும் உதவிக்காக எதிர்பாருங்க. எப்பொழுதும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுவோம். தகப்பன்மாராய் விசுவாசத்தோடு நாம செபிப்பதும், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் நடந்த பாதையில் இந்த மோசமான, இந்த பயங்கரமான பாவ உலகத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு முன்னுக்கு செல்லுவோம்.
தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை தேவனுக்காக சாட்சிகளாக வளர்க்க முற்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையும் சமூகத்திலே ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஃபாதர்ஸ் டே சந்தர்ப்பமாக இந்த உலக தந்தைகள் எல்லாரும் ஏதோ ஒரு குறைவிலே, தவறிலே, பலவீனத்திலே இருக்கிறவர்களே, ஆனால் எங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று உம்மை அழைக்கக்கூடிய, கூப்பிடக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தத்து பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டு அப்பா, பிதாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு சிறிய காரியத்துக்கும் இந்த உலக தகப்பன்களை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் பரலோகத்தின் தகப்பன் மீது சார்ந்து கொள்ள அந்த ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிப்பார், என்னை காத்து கொள்ளுவார், என் ஒவ்வொரு தேவையும் சந்திப்பார் என்று விசுவாசத்தை கொண்டிருக்க உதவி செய்யுங்க. உலக ரீதியான எங்கள் தகப்பன்களின் நிமித்தம் உம்மை துதிப்பதற்கு, அவர்களுடைய முதிர் வயதிலே அவர்களை அலட்சியப்படுத்தாமல் அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு, அவர்களிடத்திலே அன்பு காண்பித்து உம்முடைய அன்பினால் அவர்களை சந்தோஷப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கல்வாரி சபையில் நடக்கிற ஆராதனை உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறோம். உங்களுடைய ஆலயங்களுக்கு முதல்ல செல்லுங்க, உங்களுடைய அனுகூலத்தின்படி. அதன் பிறகு உங்களுக்கு ஏற்ற நேரத்துல இந்த கல்வாரி சபையில கொடுக்கிற தேவ செய்தியையும் கேளுங்க. இந்த ஆராதனையில பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.